கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இந்த காலை வேளையில் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாள் வரைக்கும் காத்து, இந்நாள் வரைக்கும் ஜீவ சுகபலனை தந்து உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டு வருகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கென்று கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து தியானித்து அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் இந்த மாதத்தில் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 65வது அதிகாரம் 19வது வேத வசனத்தை வாசிக்கிறேன், கவனித்து பாருங்கள். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த வார்த்தையை நான் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாக என் உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருந்தார். என் ஜனத்தின் மேல் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். கர்த்தர் உங்கள் பேரில் மகிழ்ச்சியாக இருக்கிறவர். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மகிழ்ந்திருக்கக்கூடிய காரியங்களையும் செய்து உங்களை மகிழ்விக்கிறவர். அவர் உங்கள் மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட இருக்கத்தக்கதான காரியங்களையும் செய்து உங்களை மகிழ்ச்சியாக்குகிறவர். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 20வது வேத வசனத்தை வாசித்து பார்க்கும்போது வசனத்தினுடைய பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறத்தக்கதான விதத்தில் கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை கர்த்தர் மகிழ்விப்பார். கர்த்தர் உங்களை மகிழ்விப்பார். நீங்கள் மகிழ்ந்து கர்த்தருக்குள்ளே களிகூறத்தக்கதான காரியங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்தருளுவார். தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது என் ஜனத்தின் மேல் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 35வது அதிகாரம் 10வது வேதவசனத்தை வாசித்து பார்த்தால் அந்த வேதவசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராலே மீட்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனங்களாய் இருக்கக்கூடிய உங்களை மகிழ்விப்பார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கின்படியே சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதைகளிலே நீங்கள் கண்ட துக்கமும் சஞ்சலமும் தவிப்பும் கவலையும் கண்ணீரும் இவைகள் எல்லாம் ஓடி போகத்தக்கதாக, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த மாதத்திலும் உங்களுக்கு கிருபை செய்தருளுவார், உங்களுக்கு உதவி செய்தருளுவார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 51வது அதிகாரம் 11வது வேதவசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வசனத்திலையும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை கலங்க பண்ணின, கண்ணீர் வடிக்க வைத்த சஞ்சலமும் தவிப்பும் உன்னுடைய வாழ்க்கை விட்டு ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி உன்னுடைய சிரசின் மேலே இருக்கும். தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொன்னவர் உங்கள் மூலமாக அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மகிழத்தக்கதான காரியங்களையும் அவர் செய்தருளுவார். ரூத்தின் சரித்திரத்தை வாசித்து பார்க்கும்போது எலிமெலேக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவனுடைய மனைவி நகோமி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய 2 பிள்ளைகள், அவர்கள் 4 பேரும் சேர்ந்து, அவர்கள் 4 பேரும் இணைந்து பெத்லகேம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய அப்பத்தின் வீடாகிய வீட்டை விட்டுவிட்டு பஞ்சம் இருக்கிறது நிமித்தமாக அவர்கள் மோவாப் என்று சொல்லக்கூடிய தேசத்துக்கு கடந்து போகிறார்கள். பஞ்சம் பிழைப்பதற்காக அங்கே கடந்து போகிறார்கள். அங்கே போய் வெகு நாட்கள் அங்கேயே குடியிருந்து விட்டார்கள். வெகு நாட்கள் குடி இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்களிலே அவனுடைய கணவனார் மரித்து போகிறார். நகோமியினுடைய கணவனார் மரித்து போகிறார். பிற்பாடு அந்த நகோமி தன்னுடைய 2 ஆண் பிள்ளைகளுக்கும் அதே ஊரிலே அந்த மோவாப் தேசத்திலேயே பெண் கொள்ளுகிறார், திருமணம் செய்து முடிக்கிறார். அந்த 2 ஆண் பிள்ளைகளும், அந்த ஆண் பிள்ளைகள் 2 பேரும் திருமணம் முடித்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலே 2 ஆண் பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். 2 ஆண் பிள்ளைகளும் மரித்து போய் இப்பொழுது 2 இளம் விதவைகள். இந்த நகோமி இவளும் வயது சென்ற விதவை. இப்படிப்பட்ட விதவையான இந்த நகோமி இப்பொழுது தேவன் எருசலேமை ஆசீர்வதித்து
பெத்லகேமிலே தேவ ஜனங்களுக்கு உணவு கொடுக்கிறார், பஞ்சம் நீங்கிற்று என்று சொல்லக்கூடிய செய்தி கேட்ட உடனே என்னுடைய சொந்த தேசத்துக்கு நான் போகட்டும், அந்நிய தேசத்துக்கு வந்தேன், கொஞ்ச நாள் இருந்துவிட்டு நான் உடனே போய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய கணவனும் என்னுடைய பிள்ளைகளும் சேர்ந்து வெகு வருஷங்கள் இங்கே இருந்து விட்டோம். இந்த ஜனத்தோடு கூட நாங்கள் ஒன்றாக கடந்து விட்டோம். இந்த மோவாப் என்று சொல்லக்கூடிய ஜனத்தோடு கூட, இந்த மோவாபியர் என்று சொல்லக்கூடிய அருவருப்பின் சந்ததியாக இருக்கக்கூடிய இந்த சந்ததியோடு கூட நாங்கள் ஒன்று இணைந்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் எங்கள் சொந்த தேசத்துக்கு போகணும்னு சொல்லி தன்னுடைய அந்த நகோமி தன்னுடைய மருமக்களோடு கூட பேசி வழி நடந்து வருகிறார்கள். வழி நடந்து வரும்போது அந்த நகோமிக்கு ஒரு எண்ணம் வருகிறது. தன் மருமக்களை பார்த்து சொல்லுகிறார், பிள்ளை மக்களே, நான் வயது சென்றவள் ஆயிட்டேன், என் பிள்ளைகளை இழந்து விட்டேன், நீங்க இளம் விதவைகளா இருக்கிறீங்க, எனவே உங்க தேசத்துக்கு நீங்க போங்க, உங்க தேசத்துக்குள்ளே நீங்க போய் உங்களுக்கு திரும்பவும் ஒரு திருமணத்தை முடித்துவிட்டு நீங்கள் வாழ்ந்துருங்க என்று சொல்லும்போது, தேவ பிள்ளைகளே, அந்த மூத்த மருமகள் ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு அவள் அந்த மோவாப் தேசத்துக்குள்ளே கடந்து போகிறாள். இந்த ரூத் என்று சொல்லக்கூடிய பெண்மணி மாத்திரம் மாமியாரை பார்த்து சொல்லுகிறார், நான் உம்மை விடுவதில்லை, நான் எங்க போனாலும் நான் உங்களோடு கூட தான் இருப்பேன், எனக்கு இந்த மோவாப் தேசம் வேண்டாம், இந்த மோவாப் தேசம் எங்களுக்கு வேண்டாம், இந்த அருவருப்பான தேசம் வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையில் என்னை துக்கப்படுத்துகிற சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய இந்த தேசம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தன் மாமியாரோடு கூட அவள் கடந்து வருகிறாள். கடந்து வந்து பெத்லகேமில் போய் இருக்கிறாள். அப்பொழுது வயிற்று பிழைப்புக்காக என்ன செய்வது என்று சொல்லி அந்த அறுவடை செய்கிற அந்த நாட்களில் வயல்களில் போய் அந்த தரித்திரர்கள் கஷ்டப்படுகிறவர்கள் போய் கதிர் பொறுக்குவார்கள். நான் போய் கதிர் பொறுக்கி கொண்டு வரட்டுமா என்று சொல்லி மாமியாரை கேட்ட உடனே மாமியாரும் போ என்று சொல்லுகிறார். உடனே அவளுக்கு தற்செயலாய்ப்பட்ட ஒரு வயல், போவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தன், பெரிய தனவந்தன், அவனுடைய வயல்கள் கண்களிலே பட்டது. அங்கே போய் கதிர் பொறுக்குகிறார். அந்த போவாஸ் கேட்கிறான், இந்த பெண் பிள்ளை யாருடைய பிள்ளை என்று சொல்லி கேட்கும்போது சொல்லுகிறார்கள், இந்த நகோமி என்று சொல்லக்கூடியவளுடைய மருமகளாக்கும், இவள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்ன உடனே அவளை ஈனப்படுத்த வேணாம், தூர சொந்தக்காரி தான், எனவே அவளை கஷ்டப்படுத்திடாதீங்க, அவமானப்படுத்திடாதீங்கன்னு சொல்லி அவளுக்காகவே சில கதிர்களை சிந்தும்படி அவன் பொறுக்கிக் கொள்ளும்படி அவன் காரியங்களை எல்லாம் செய்கிறான். தேவ பிள்ளைகளே, அதற்கு பிற்பாடு உள்ள சம்பவங்களை எல்லாம் வாசித்து பார்த்தீர்களே ஆனால், இந்த கதிர் பொறுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரித்திர நிலைமையிலே போய் கதிர் பொறுக்கி அதை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய வயிற்றுக்கு ஜீவனம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட பரிதாப நிலைமையில இருந்த இந்த நகோமியும் அவளுடைய மருமகள் ஆகிய ரூத்தும், தேவ பிள்ளைகளே, அந்த வயலுக்கு போவாசினுடைய சொந்த மனைவியாக இந்த ரூத் மாறினாள். அது மாத்திரமல்ல, அந்த ரூத்தினுடைய சந்ததியில தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். தேவ பிள்ளையே, எங்கோ கடந்த இந்த ரூத் துக்கத்தோடு கூட தன்னுடைய வாழ்நாட்களை எப்படி முடிப்பது என்று சொல்லக்கூடிய நிலைமையில இருந்த அந்த ரூத், அவள் எங்கு வந்தால் தேவனுடைய ஜனத்தோடு கூட தன்னை இணைத்து கொண்டாள். தேவ ஜனத்தோடு கூட தன்னை இணைத்து கொண்டபடியால் என் ஜனத்தின் மேல் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணின என் ஆண்டவர் அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை திரும்பவும் எடுப்பித்து கட்டினார். அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ரூத் மகிழ்ந்து கலிகூறத்தக்கதான காரியங்களையும் கர்த்தர் செய்தார். தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே துக்கம், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம், கண்ணீர், கவலை, இந்த உலகத்தின் பாதையில நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேனே, கஷ்டத்தோடு கூட நடந்து போய் கொண்டிருக்கிறேனே, கண்ணீரோடு கூட நடந்து போய் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். தேவ பிள்ளைகளே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், தேவ ஜனமாய் நீங்கள் மாறினால், கர்த்தருடைய ஜனமாக நீங்கள் மாறுவதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தால், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல இந்த வார்த்தைகள் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை யாரெல்லாம் உள்ளத்துக்குள்ளே சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகிறார்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகிறார்கள், தேவனுடைய ஜனமாய் மாறுகிறார்கள். அப்படி தேவனுடைய ஜனமாய் மாற்றப்பட்ட அந்த ஜனத்தின் மேல கர்த்தர் மகிழ்ச்சியாக இருப்பார். அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியான காரியங்களை எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு செய்வார்.
எதன் நிமித்தம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்க? எதன் நிமித்தம் உங்களுடைய இருதயம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது? எதன் நிமித்தம் நீங்கள் இந்த உலகத்தில் நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? எதன் நிமித்தம் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, உங்களுக்குத்தான் தெரியும். நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையில எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு போராட்டம் என்று சொல்லி. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய ஜனமாய் மாறினால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினால், தேவ பிள்ளையே, என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொன்னவர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்கள் பேரில் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மகிழத்தக்கதான காரியங்களை எல்லாம் அவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் செய்திருவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு மனிதனாய் அவதரித்து வந்தார், எனக்காக இரத்தம் சிந்தி அவருடைய ஜீவனை கொடுத்தார், எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் ஜீவனோடு கூட உயிர்த்தெழுந்தார். இந்த சத்தியத்தை இந்த வேதாகமம் சொல்லுகிறதே, இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களேயானால் அவருடைய ஜனமாய் மாறுவீர்கள். அவருடைய ஜனமாய் மாற்றப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய ஜனத்தின் மேல் அவர் பிரியமாக இருப்பார். அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறபடியினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழத்தக்கதான காரியங்களை எல்லாம் அவர் செய்திருவார். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுவீர்களா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த என் நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாக இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்த பாதையில இதுவரைக்கும் கண்ணீர், இதுவரைக்கும் போராட்டம், இதுவரைக்கும் தடுமாற்றம், எந்த வழியிலே போவது, என்ன செய்வது என்று சொல்லி அறியாதபடி திகைத்து கொண்டிருக்கிற இந்த அன்பு பிள்ளைகள் இருக்கிறார்களே, எத்தனை நாட்களுக்கு இந்த வியாதி வேதனையை நான் சுமந்து கொண்டிருக்க முடியும் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலையோடு கூட இந்த அன்பு பிள்ளைகள் உன்னுடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களே, என்னுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக நான் என்ன செய்வது என்று சொல்லி அறியாதபடிக்கு துக்கத்தோடு கூட நான் கடந்து போய்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையிலும் இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவை நோக்கி பார்த்து கேட்பீர்களே ஆனால், ஆண்டவரே, ஹல்லேலூயா, இந்த கேட்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வியாதி வேதனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளின் வல்லமையினால் இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் சிலுவையை நோக்கி பார்க்கிற இந்த அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாவதாக. உம்முடைய பிள்ளைகள் என்கிற மாற்றம் உண்டாவதாக. உம்முடைய ஜனம் என்கிற மாற்றம் உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் தன் இருதயத்தை ஒப்புக் கொடுத்து, இயேசுவே, என் உள்ளத்துக்குள்ளே வாரும், தங்கி இரும், என்னுடைய பாவங்கள், என்னுடைய குறைகள், குற்றங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து உம்முடைய ஜனமாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, நீர் உம்முடைய ஹல்லேலூயா பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் கிருபையாய் இறங்கி உம்முடைய ஜனமாக மாற்றப்பட்டிருக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நீர் செய்தருளுவீராக. உம்முடைய திருக்கரம் உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கட்டும், வியாதி வேதனைகளை மாற்றட்டும், கடன் பாரங்களை எல்லாம் ஹல்லேலூயா மாற்றி கர்த்தர் தாமே நீர் கிருபையாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தருளும். தேவக்கரம், தேவ கிருபையின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே மகிழ்ந்திருக்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் நீர் செய்தருளுவீராக. என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் அப்படியே உம்முடைய பிள்ளைகள் மேல நீர் மகிழ்ச்சியாய் இருந்து உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கத்தக்கதான அற்புத அடையாளங்கள், கிரியைகளை கர்த்தர் நீர் செய்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும், ஆசீர்வதியும், வழி நடத்தும், கிருபை தாரும். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.